இருப்பே. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். உன்னத மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். உன்னத மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தங்குவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். தேவனை நோக்கி அடைக்கல பாறை என்றே சொல்லுவேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகின்றார், என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். நாம் துதிக்கிற மக்களா, ஆராதிக்கிற மக்களாக இருக்க வேண்டும். வீடுகளிலிருந்து நாம் தேவனை நோக்கி பார்க்கிறோம். இருதயமானது தேவனை துதிக்கும்படியாக, தேவனை ஸ்தோத்திரிக்கும்படியாக நம்முடைய இருதயம் இருக்க வேண்டும். நம்முடைய எண்ணங்களை சிதறவிடாதபடிக்கு ஆண்டவர் நம்முடைய அருகில் வருகிறார் என்ற நம்பிக்கையோடு கூட கடந்த வாரத்தில் தியானித்த வண்ணமாக அவரை போல சமீபமாக ஆராதிக்கும்படியான ஜனங்கள் நாம். அவரை போல சமீபமாய் வருகிற தெய்வம் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு மேன்மையான ஜாதியாக நம்மை தெய்வம் தெரிந்து கொண்டபடினாலே கருத்தோடு நாம் துதிக்கும்படியாக தெய்வ பிரசனத்தை உணருங்கள். கர்த்தர் நம்முடைய குடும்பத்தில் கடந்து வந்திருக்கிறார், வீட்டிலே கடந்து வந்திருக்கிறார். இது ஓய்வு நாள், கர்த்தருடைய உகந்த நாள், இது மனமகிழ்ச்சி நாள். இது ஆண்டவரை எவ்வளவுக்கு எவ்வளவாய் தேடுகிறோமோ அவ்வளவாய் நம்மை தேவன் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நீர் ஆவியா இறங்கி வருவதற்காக சோத்திரம் ஆண்டவரே. தேவ பிரசனம் ஆண்டவரே, அப்போ ஆலயத்தில் மாத்திரமல்ல ஆண்டவரே, தேவ சமூகத்தில் எங்கெல்லாம் ஆராதிக்கிறார்களோ வீடுகள் ஆராதிக்கும் இடத்தில் தேவ ஆவி இறங்கும்படியாக ஜெபிக்கிறையா. இறங்கி வந்து அவளை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் தாவே. தேவனே உடைய பிரசனம் இறங்கட்டும் ஆண்டவரே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே. உலையான சேர்த்தினென்று தூக்கி எடுத்தவரே, உலையான சேர்த்தினென்று தூக்கி எடுத்தவரே. இறங்கி வந்தவரே, ஆத்மதாகம்
வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே பக்தியிலே பக்தனை தேடினீரே பக்தியிலே பக்தனை தேடினீரே என்னையும் தேடியாற்ற வாரும் இந்த வேளையில் இயேசுவே என்னையும் தேடியாற்ற வாரும் இந்த வேளையிலே ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியில் இயேசுவே வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே நேசரின் மார்பினிலே இனிதாய் சாய்ந்திடவே நேசரின் மார்பினிலே இனிதாய் சாய்ந்திடவே ஏற்கனவே விரும்பி வந்தேன் உந்தன் பாதத்திலே ஏற்கனவே விரும்பி வந்தேன் உந்தன் பாதத்திலே ஆவியானவரே அன்பின் ஆவியானவரே வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியில் இயேசுவே வாரும் இறங்கி வாரும் எங்கள் மத்தியிலே ஒரு வருகிறவராய் இருக்கிறார் தேவன் ஆராதிக்கிற தேவன் உயிர் உள்ளவரும் ஆவியானவராய் இருக்கிறபடினாலே தேவ சமூகத்தில் மாத்திரமல்ல அவர் நாமத்தில் வீடுகளில் குடியிருக்கிற இல்லங்களிலே தேவன் இறங்கி வருகிறவராய் இருக்கிறார் தேவையெல்லாம் தேவன் சந்திக்கிறவராய் உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதை மாற்றுகிறவராக காரியமெல்லாம் தேவன் கைகூட செய்கிறவராக ஒரு மத்தியில் இருக்கிறார் என்று நம்புகிறோம். ஆவியானவர் இங்கே இருக்கிறார். விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்போம் என்று சொல்லி பார்க்கிறோம். விசுவாசி கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். மனுஷன் என்ன செய்வான்? கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கும் போது யார் உங்களை மேற்கொள்ள முடியும்? கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். தேவ ஆவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார். வருகிற நாட்கள் எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதிக்க நன்மையினால் உங்கள் இதயத்தை தேவன் மகிழ்ச்சியாக்கும்படியாக தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். வருகின்ற வாரம் முழுமையாய் எல்லா தேவைகளையும் தேவன் சந்திப்பார். நல்ல சுகத்தோடும் வெள்ளத்தோடும் ஆரோக்கியத்தோடும் இருக்கும்படியாக தேவன் கிருபை செய்வார். ஆண்டவரே நீ வெளிப்படுகிறார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் கூட கர்த்தருடைய நாள் இது தேவனுடைய உயிர்த்தெழுந்த உன்னதமான நாள். தேவன் நமக்கென்று 6 நாட்களை நமக்கென்று உண்டாக்கி 7ஆம் நாளை அவருக்காக அவரோடு கூட அவரை துதிப்பதற்காக அவருடைய நாமத்தை மைப்படுத்துவதற்காக நம்மை அவர் ஜனமாக ஏற்படுத்தி கொண்டார். நாம் அதற்கு தகுதியுள்ளாய் இருந்து தேவனை ஆராதிக்க வேண்டும். நாம் தேவச்செய்தி தியானிக்கும்படியாக சங்கீத புத்தகம் 81ஆம் சங்கீதம் 16ஆம் வசனம். உச்சிதமான கோதுமையினாலே அவர்களை போஷிப்பார். கண்மலையின் தேடினால் உன்னை திருப்தியாக்குவேன். கண்மலையின் தேடினால் உன்னை திருப்தியாக்குவேன் என்று சொல்லி பார்க்கிறோம். கண்மலையின் தேடினால் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த கண்மலை, இந்த தேன் என்பதை குறித்து பார்க்கும்போது கிறிஸ்துதான் கண்மலை என்று சொல்லி பார்க்கிறோம். தேன் என்று சொன்னால் சங்கீதத்தில் நாம் பார்க்கும்போது 19 சொல்லப்படுகிறது, தேனிலும் தெளித்தேன் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தையை பார்க்கிறோம். இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே தேவன் நம்மை திருப்தியாக்க விரும்புகிறார். எப்படி? கிறிஸ்துவுக்குள்ளாக வாழும் பொழுது அவர்தான் கண்மலை. இரண்டாவது தேன் என்று சொல்லும்போது தேவனுடைய வசனம். அதை நாம் அதிகமாக நமக்குள் உட்கொள்ளும் போது தேவன் நம்மை திருப்தியாக்குகிறவராய் இருக்கிறார். கண்மலையின் தேனினால் நாம் என்ன செய்கிறார்? தேவன் திருப்தியாக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். இந்த காலத்தை பார்க்கும்போது ஒரு அதிர்ச்சி நிறைந்த ஒரு காலமாக, தடுமாட்டம் நிறைந்த ஒரு காலமாக, தேவையெல்லாம் குறைக்கப்பட்ட ஒரு காலமாக இருக்கிறது. அநேக வீடுகளில் பார்க்கும்போது அலுவலர்கள் வேலை செய்கிறவருடைய காரியமெல்லாம் பார்க்கும்போது ஒரு முழுமை இல்லாதபடி இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்கிறது, என்ன செய்கிறாராம்? உன்னை கண்மலையில் தேடினால் உன்னை செய்கிறார், திருப்தியாக்குகிறார் என்று சொல்லி திருப்திப்படுத்துகிற தேவன். ஆண்டவர் திருப்திப்படுத்துகிறவர்.
ஒருபோதும் தேவ ஜனங்களை வெட்கப்படுத்தவோ, துக்கப்படுத்தவோ, அதிருப்திப்படுத்தவோ, அவர்கள் வாழ்க்கையிலே கைவிடப்படவோ தேவன் அழைக்கவில்லை. தேவ ஜனங்களை கர்த்தர் திருப்திப்படுத்தும்படியாக விரும்புகிறார். அந்த திருப்தியை பெறுவதற்குரிய வழிமுறைகள் என்ன? அந்த திருப்தியை பெறுவதற்குரிய காரியம் எப்படி பெற முடியும்? ஆண்டவருடைய சமூகத்தில் நிச்சயமாகவே ஒவ்வொரு வாக்கு தத்தங்களுக்கும் தேவன் ஒரு கண்டிஷன்ஸ் வச்சிருக்காரு, ஒரு நியமம் வைத்திருக்கிறார். அதன்படி செய்யும் போது ஆபிரகாமை கர்த்தர் அழைத்தார். அப்படி அழைத்த போது அவர் சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் சொன்னார். எப்போது ஆசீர்வதிப்பேன்? உன் ஜனத்தையும் உன் இனத்தையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொன்ன போது அவன் கீழ்ப்படிந்து கடந்து போனான். தான் போகிற இடம் என்னதென்று அறியாதபடி போனான்னு சொல்லி பார்க்க கேள்வி கேட்கவே இல்லை. அதுபோல இன்றைக்கு தேவனுடைய வசனங்கள் என்ன சொல்கிறதோ அதை அப்படியே கேட்டு அந்த வார்த்தை பிரகாரமாய் வாழும்போது என்ன செய்கிற நம்மை கர்த்தர் திருப்தியாக்குகிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே குறைவுகள் இருக்கிறது, நம் வாழ்க்கையிலே தேவைகள் ஏராளமாய் இருக்கிறது, ஒரு திருப்தி இல்லாதபடி இருக்கிறது, ஒரு விதமான பதட்டம் இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்கிறது, தேவன் செய்கிறார், நமக்கு வேண்டியதை திருப்தியாக்குகிற தேவனாய் இருக்கிறார். அதனால் தேவன் திருப்திப்படுத்துவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பார்க்கும்போது அதே சங்கத்திலே வாசிக்கும்படியாக முதல் வசனம் வாசிப்போம். நம்முடைய வல்லமைய தேவனை கம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரிகள் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கு நாம் எங்கே இருக்கிறோம்? ஆலயத்தில் ஆராதிக்கவில்லை, வீடுகள் தான் ஆராய்ச்சி கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் எப்படி பாடுகிறோம்? கம்பீரமாய் பாடுகிறோமா? ஏதோ ஒரு சோர்வோடு, ஒரு விதமான அற்பமான எண்ணத்தோடு கூட தேவனை ஆராதிக்கிறோம். கம்பீரமாக ஒரு விளையாட்டு, ஒரு காரியம் நடக்கணும்னு சொன்னால் அதில் வெற்றி பெறுவர்கள் கம்பீரமாக என்ன செய்வார்கள்? அந்த மகிழ்ச்சியை கொண்டாடுவார்கள், வெற்றி மகிழ்ச்சி. அதுபோல இன்றைக்கு ஆலயங்கள் மூடப்பட்டிருக்கிறது, வீடுகளில் ஆராதிக்கின்றோம், ஆனால் பாடல்கள் எப்படி இருக்கிறது? இது கர்த்தருடைய நாள், இது தேவனுடைய உயிர் தெழுந்த நாள், இது தேவ ஜனங்களுக்காக இந்த நாளை அவரோடு கூட ஐக்கியப்படும்படியாக நியமிக்கப்பட்ட உன்னதமான நாள் இது. இந்த நாளிலே நாம் ஆலயத்தில் ஆராதிக்கவிட்டால் வீட்டிலே எந்த விதத்தில் நாம் ஆராதிக்கிறோம் என்று பார்க்கிறோம். இந்த சங்கீதக்காரர் சொல்லுகிற எப்படி இருக்கும்படியாக நம்முடைய பலனாகிய தேவனை செய்ய வேண்டும், கம்பீரமாய் பாட வேண்டும். நாம் கம்பீரமாய் பாடும்போது நமக்கு பலத்தை தேவன் கொடுக்கிறார். நமக்கு புரியல, வீடுதானே ஏதோ ஆராதிக்கிறோம், அப்படி அல்ல. ஆண்டவர் தேவன் எல்லாவற்றையும் உண்டாக்கினவர், நம்மை தேடி வருகிற தேவன். நாம் ஆலயம் மூடப்பட்டு விட்டதே, அங்கே போக முடிவுன்னு யோசிக்க வேண்டாம். ஆண்டவர் நம்மை தேடி வருகிறவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே அவர் தான் அதிகமாக ஜனங்களை தேடி சென்றார். அவரை தேடி வருவதை விட சீஷர்களை கூட அவர் தான் முதலாவது தேடி சென்று செய்கிறார். அவர்கள் கடலிலே மீன் பிடிக்கின்ற போது தேடி சென்று அவரை அழைக்கிறார் என்று பார்க்கிறோம். அதுபோல் அநேக ஜனங்களை தேடி சென்று மலையில் ஏறி பிரசங்கிப்பதை பார்க்கிறோம். அதனால் ஆண்டவர் நம்மை தேடி வருகிற ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறார். அதனால் உங்கள் வீடுகளிலே தேவன் வருகிறார் என்கிற எண்ணம் நமக்குள் வர வேண்டும். யாரெல்லாம் கம்பீரமாய் பாடுகிறோமோ, யாரெல்லாம் அவரை உயர்த்தி பாடுகிறோமோ என்று சொன்னால் நம் தேவன் வானாதி வானம் கொள்ளாத தேவன். இந்த அனுபவங்கள் இல்லாவிட்டால் நம் வாழ்க்கையில் முழுமையான பலத்தை பெற முடியாது, திருப்தியை பெற்றுக்கொள்ள முடியாது. இன்றைக்கு பலவீனங்கள், அதிருப்தியான சூழ்நிலைக்குள் உலகம் சென்று கொண்டிருக்கிறது. இந்த இப்பேற்பட்ட காலத்தில் செய்கிறார், ஒன்று பலத்தை கொடுக்கிறார், என்ன செய்கிறார்? தேவன் நமக்கு திருப்தியை கொடுக்க விரும்புகிறார். இந்த இரண்டையும் பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்ய வேண்டும்னா தேவனை கம்பீரமாக பாட வேண்டும். இது ஒரு கடமைக்காய் பாடுவதல்ல, வற்புறுத்தி அல்ல. வீடுகளிலே தேவன் வருவதற்கு நாம் ஏமாத்திரம் யோசிச்சு பாருங்கள். 100க்கு அதிபதி, அவன் ஒரு நல்ல மனுஷனாக யூதர்கள் அவனை குறித்து இயேசுவிடத்தில் சாட்சி கொடுக்கிறார்கள். அவன் சொல்கிறான், நீ என் வீட்டுக்கு வர யார் கிடையாது, நான் பாத்திரவான் கிடையாது என்று சொல்கிறார். அந்த அளவுக்கு தேவனை அவர் செய்கிறார், உயர்ந்தவனாக பார்க்கிறார்கள். ஆனால் அவர் யாரவர் 100க்கு அதிபதி, ஒரு பெரிய ஒரு செல்வந்தன், 100 பேருக்கு மேலான ஒரு அதிகாரியாக இருக்கிற ஒரு பெரிய மனுஷனாக இருந்தாலும் கூட சொல்கிறான், நீர் என் வீட்டுக்கு வர. ஆனால் இன்றைக்கு தேவன் உங்கள் வீட்டில் இருக்கிறாரே. யோசித்து பாருங்கள், நாம் பாத்திரவனாய் இருக்கிறோமா? யார் பாத்திரவனாய் மாற முடியும்? கம்பீரமாய் பாடுகிறவர்கள். ஏதோ கடமைக்கு உட்காந்துக்கிட்டு ஆராதிப்பது அல்ல. இந்த நாள் எப்படி நீங்க ஆராதிக்கிறீங்களோ அதுதான் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறான். உறவை பார்க்கிறாங்க. இன்னைக்கு எல்லாம் ஆலயத்துக்கு வந்து என்ன பண்ணுங்க, நம்ம எல்லாத்தையும் மாற்றி என்ன பண்ணுவோம், வெளியில ஒரு மாதிரி ஆலயத்தில் என்ன பண்ணுங்க, வீட்டில் இன்னைக்கு எந்த நிலையில் ஆராதிக்கிற யோசிச்சு பாருங்க. எப்படி ஆராதிக்கிறோம்?
ஆலயத்துக்கு போகும்போது எப்படி இருப்போம் யோசித்து பாருங்கள். தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு வீடுகளில் தேவனை ஆராதிக்கிற உங்களை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் காண்கிற தேவன் அல்ல. உங்களை திருப்திப்படுத்த தேவன் விரும்புகிறார். நம்மை பலப்படுத்த தேவன் விரும்புகிறார். அப்படி தேவன் விரும்ப வேண்டும் என்று சொன்னால் நாம் இப்படியான ஒரு ஆராதனையை தேவன் விரும்பவில்லை. வீடு என்று யோசனை பண்ணுங்க, ஒரு அற்பமா யோசித்து கொண்டு அமர்ந்து ஆராதிக்காதீங்க. ஆலயத்துக்கு வரும்போது காலையில் என்ன பண்ணுங்க, அதிகமாக காலையில் எழுந்து என்ன செய்யணும், எல்லா காரியங்களையும் முடித்துக் கொண்டு நல்ல உடையை அணிந்து கொண்டு எப்படி வரும் அப்படியாக தான் வருவோம். எல்லாரும் பார்க்கிறாங்க, எல்லாரும் பார்க்கணும், அவங்கள விட நம்முடைய உடல் நல்லா இருக்கணும், அவங்கள விட நான் பாடணும், அவங்கள விட நான் என்ன பார்க்கணும், மற்றவங்க நான் பாடத்தை பார்க்கணும், நான் ஜெபிக்கிறத மற்றவங்க பார்க்கணும். யார் மற்றவங்க பார்ப்பதற்கே வருகிறோம். ஆனால் தேவன் இன்றைக்கு உங்கள் வீட்டிலே கடந்து வந்திருக்கிறார், உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். இது நமக்கு தெரியும் இல்லைங்களா? இன்றைக்கு இப்பேற்பட்ட ஒரு நிலைமையிலே நீங்கள் ஆராதிக்கிற விதங்களை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். வீடு தானே, ஏதோ உட்காந்து பார்க்கலாம், இதை பேச கேட்டுக்கலாம். வாட்ஸ்அப்ல வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஆராதனை குறித்து ஒரு நிகழ்ச்சி அனுப்பியிருந்தாங்க. பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சு என்ன பண்ணாங்க, நம்ம ஆராதிக்கிற ஒரு பார்ப்பதற்கு ஒரு சிரிப்பாய் ஒரு நகைப்பான ஒரு காரியம் தான். ஆனால் அதில் பார்க்கிறோம் எவ்வளவு ஒரு உண்மை இருக்கிறது. அவர் யோசித்தாங்க, தெய்வம் பார்க்கலாமா, பார்க்கவில்லை, நான் வீட்டில் தான் இருக்கிறேன் என்று சொல்லி அவர் தன்னுடைய வேலையெல்லாம் செய்து கொண்டு ஒரு போலியான ஒரு ஆராதனை, ஒரு மாய்மலமான ஒரு ஆராதனை. இன்றைக்கு வீடுகளுக்குள்ளாக இருக்கிற நாம் கர்த்தர் நம்மை திருப்திப்படுத்தவும் பலப்படுத்த விரும்புகிறார். ஆராதனை முறைமைகள் எப்படி இருக்குது யோசித்து பாருங்க. கர்த்தருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். நான் இங்க வழி சொன்னால் இதற்காக நான் எவ்வளவு ஒரு கவனத்தோடு கருத்தோடு நான் கடந்து வரேன் சொல்லி கர்த்தர் பார்க்கிறார். உங்களோட பேசுவதற்காக கடந்து வரும்போது அதை தேவ சமூகத்தில் எப்படி யோசித்துக் கொண்டு வருகிறேன், ஆண்டவர் சமூகத்தில் எப்படி கேட்கிறேன் சொல்லி கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். என்று சொன்னால் தேவன் நம்மை திருப்திப்படுத்துகிறவராக இருக்கிறார். எப்பேற்பட்ட பஞ்ச காலமாய் இருக்கலாம், எப்பேற்பட்ட கொடுமையான காலமாய் இருக்கலாம், எப்பேற்பட்ட பிரச்சனையான காலமாய் இருக்கலாம், நம்மை கர்த்தர் திருப்திப்படுத்துகிறவர். ஆகாரம் மாத்திரம் அல்ல, ஆத்மாவை திருப்திப்படுத்துகிறவர், சரீரத்தை திருப்திப்படுத்துகிறவர், ஆவியை திருப்திப்படுத்துகிறவர். பிரியமானவனின் ஆத்மா வாழ்ந்து போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படியே திருப்திப்படுத்துகிறவர். அதனால் இங்கே சொல்லுகிறார், கண்மலையின் தேடினால செய்கிறவனை திருப்தியாக்குவேன் என்று கர்த்தர் சொல்வதை பார்க்கிறோம். பலத்தை தேவன் கொடுக்கும்படி விரும்புகிறார். இதை பெறுவதற்கு செய்ய வேண்டும், கம்பீரமாய் பாட வேண்டும். யாக்கோபின் தேவன் செய்ய வேண்டும், ஆர்ப்பரிகள் சொல்லி பார்க்கிறோம். இங்கிலீஷ் பைபிள் கொஞ்சம் படிப்போம். பலத்தை தேவன் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் மகிழ்ச்சியோடு ஆராதிக்க வேண்டும். ஒன்று ஜாய்ஃபுல் ஷவுட் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, நம்ம என்ன பண்றோம், அப்படியே முடங்கி என்ன பண்றோம், பாதி குழந்தைகள் தூங்க வச்சு என்ன பண்றோம், தேவன் ஆராய்ச்சி அதுங்க பாதி பேர் வீட்டில் தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஆராதனை பிள்ளைகள் ரொம்ப ஆராதிக்கிறாங்க, யோசிச்சு பாருங்க. குடும்பம் ஆராய் யோசிச்சு பாருங்க. கர்த்தர் பார்க்கிறார், கர்த்தர் பார்க்கிறாருங்க. இவையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில அவர்கிட்ட நம்ம வச்சிருக்கிற அன்பை கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறார். தெரியுங்களா? என்ன அன்பு? சும்மா வெளியரங்கமாக ஜனங்க பார்ப்பதற்கு தன்னை வெளோட்டமாய் காண்பிக்கிற ஒரு மாயமான அன்பை நாம் வைத்திருக்கிறோம். இங்க பார்க்கும் என்ன செய்கிறார், அவர் என்ன செய்கிறார், ஷவுட் நம்மளுக்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள், கம்பீரமாக நம்மளை ஆர்ப்பரிக்கிறார். ஷவுட். பாதி பேர் தூக்கிட்டு இருக்கிறீங்க, பாதி வேலை செஞ்சுட்டு இருக்கிறீங்க. என்ன ஆராதனை! கர்த்தர் வேதனைப்படுகிறார். அனுபவம் எப்படி இருக்கு பாருங்க. அனுபவம் எப்படி இருக்குது, உங்களுடைய பிராக்டிகல் அனுபவம் எப்படி இருக்குங்க? வீடு தானே, யார் பார்க்கிறாங்க, யார் பார்க்கிறாங்க, கர்த்தர் பார்க்கிறார். திருப்திப்படுத்த வேண்டும் அல்லவா? பணம் மாத்திரமல்ல, திருப்தி. பணம் இருந்தும் கூட இன்றைக்கு எவ்வளவோ ஜனங்கள் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டு மரித்து போவதை பார்க்கிறீங்களா? நேற்று முன்தினம் ஒரு சகோதரி சொல்றாங்க, இந்த கோவிட்ல வந்து 14 அட்மிஷன் அப்புறம் 20 லட்சம் ரூபாய் செலவாயிட்டு, இன்னும் ஜீவன் கிடைக்கல உங்களுக்கு. வயதில் 20 லட்சம் செலவு பண்ணிவிடுறாங்க. பணம் திருப்திப்படுத்தாது. இன்றைக்கு எவ்வளோ பெரிய பெரிய மக்கள் எல்லாம் இன்றைக்கு பாதிக்கப்பட்டு பயந்து கொண்டிருக்கிறார்கள். தேவனும் நமக்கு பலனை கொடுக்கவும் திருப்திப்படுத்த விரும்புகிறார். நாம் என்ன செய்ய வேண்டும், நம்முடைய வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க.
ஆலயத்துக்கு வரும்போது எப்படி இருக்கிறோம், வீட்டுல நீங்க இன்றைக்கு இந்த நாள்ல எப்படி யோசிக்கிறீங்க? நமக்கு ஒரு தேவ நேரத்தை உண்டாக்கினார் அல்லவா? ஒரு 10 நிமிடம் தாமதமாகிட்டு அதை யோசித்து வருந்துகிறீங்களா? என்று சொன்னால் நேரத்துக்கு தேவன் இறங்கி வருகிறவரா இருக்கிறார். நாம் என்ன நேரம் சொல்கிறோமோ அந்த நேரத்துக்கு தேவன் இறங்கி வருகிறவரா இருக்கிறார். கர்த்தர் பார்க்கிறார். வீடுகளில் ஆராதிக்கிறவங்களை தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார். எப்படி அமர்ந்து எந்த எண்ணத்தோடு என்ன யோசித்து கொண்டு ஆராதிக்கிறேன்னு சொல்லி கர்த்தருக்கு தெரியும். எனக்கு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. நான் ஒரு சாதாரண மனுஷன் தான். ஆனால் நான் பிரசங்கிக்கிற தேவனோ ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். பதில் கொடுக்கிற தேவன் அவர். உன் கிரிகளுக்கு தக்க பலனை கர்த்தர் கொடுப்பார். மறந்துடாதீங்க, நான் என்ன செய்யணுமோ அதற்குரிய பலனை பெற்றுக் கொள்வேன். கணக்கில் வச்சிருப்பாருங்க. ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் கூட அதை கணக்கில் வைக்கிறவர். கண்ணீர் துளிகளை கணக்கில் வைக்கிற தேவன். அதனால் நாம் யோசிப்பது போல நீங்க ஆராதிக்கிற அந்த ஆராதனை நான் பார்க்கல, கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். கம்பீரமாக மகிழ்ச்சி, ஆண்டவரே வீட்டுக்கு வர நான் பார்த்தேன், நான் யோசிப்பாங்க. கர்த்தர் இறங்கி வருகிற இடங்க, உங்களை தேடி வருகிற தேவனை ஆராதிக்கிறோம். உலகம் தெய்வத்தை தேடி போது, நமக்கோ நம்மை தேடி வருகிற தெய்வத்தை ஆராதிக்கிற அந்த ஒரு வெளிப்பாடு, ரகசியம், அந்த ரெவலேஷன் நமக்கு தெரியாம இருக்கு. ரொம்ப வேலை திருப்திப்படுத்ததான் தெய்வம் நம்மை அழைத்திருக்கிறார். எல்லாவற்றையும் திருப்தியா இருக்க வேண்டும். குடும்பம் மகிழ்ச்சியா இருக்கணுங்க, குடும்பத்தில் சுகமா இருக்கணும். அதுதாங்க திருப்தி. அது பணம் இருப்பது திருப்தி கிடையாது, சுகம் இருக்கணும். அச்சத்தோடு இருக்கிறோம். காத்து போல இந்த நோயுடைய தாக்கம் பரவி கொண்டிருக்கிறது. அச்சம், வெளியே போன அச்சமா இருக்கிறது, பயம் இருக்கிறது. மனசுல ஒரு முழுமையான ஒரு திருப்தி இல்லாமல் இருக்கிறது. காரணம் என்ன? நாம் தேவனை வழிபடுகிற விதம் உண்மை இல்லாமல் இருக்கிறது. தேவனை தேடுகிற விதம் உண்மையற்றதாக இருக்கிறது. அதுதான் இன்றைக்கு தேவன் நம்மை திருப்திப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நாம் அவர் என்ன செய்ய வேண்டும்? கம்பீரமாக ஆர்ப்பரிக்கணும். வீடு யோசனை பண்ணாதீங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களுடைய வீடுகளில் பல வரமாய் ஆராதிக்கிறத கர்த்தர் பார்த்துட்டு இருக்கிறா தெரியுங்களா? கர்த்தர் பார்க்கிறார். நான் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது, மற்றவர்கள் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. கர்த்தர் காண்கிற தேவன். வானத்தில் படுக்கை போட்டாலும் அங்கே அவர் இருக்கிறார். பாதாளத்திலே விழுந்தாலும் அங்கே கர்த்தர் இருக்கிறார். வானத்தில் ஏறினாலும் தேவன் இருக்கிறார். பாதாளத்திலே படுக்கை போட்டாலும் தேவன் இருக்கிறார். அவருடைய பார்வைக்கு மறைவான உலகத்தில் ஒன்று கிடையாது. மனிதனை விட கீழே இருக்கிற ஒரு எறும்பு, கண்ணால் பார்க்க முடியாத எறும்பை கூட அவர் பரலோகத்துக்கு பார்க்கிற அளவுக்கு ஒரு வல்லமை மிகுந்த ஒரு தேவனை ஆராதிக்கின்றபடினாலே இன்றைக்கு அவரை வழிபடுகிற விதம் உண்மையா என்று உணர்ந்து பாருங்கள். உங்கள் கிரியில் தக்கதான பலனை கர்த்தர் கொடுக்க போகிறார். நாம் தேவனை தேடுகிற அந்த தேடுகையினுடைய பலனுக்கு தக்கதான உங்கள் கிரியைகளுக்கு பலனை கர்த்தர் கொடுப்பார். நிச்சயம் பலனை கர்த்தர் கொடுப்பார். அவரை தேடுகிற விதம் தான் மிக அவசியம். அதனால் கம்பீரத்தோடு கூட ஆர்ப்பரிக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். அதோடு மாத்திரமல்ல, மூன்று வாசிக்கும் சங்கீதம் 33. மாத பிறப்பிலும் காலத்திலும் நம்முடைய பண்டிகை நாட்களிலும் எக்காலம் கூறுங்கள். மாத பிறப்பிலும் நியமித்த காலத்திலும் என்று சொல்றாங்க. இது தேவன் நமக்கென்று நியமித்த ஒரு காலங்கள். இன்றைக்கு வீடுகள் ஆராதிக்கணும்னு சொன்னால் தேவன் நியமித்த ஒரு காலம் இது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு சொன்ன மூலமாக இது தேவனை செய்யலாம். வீடுகள் ஆராதிக்க நியமிக்கப்பட்ட ஒரு காலம் இது. அந்த காலத்தில் நாம் எடுக்க வேண்டும், தேவனை கம்பீரமாக ஆர்ப்பரித்து பாட வேண்டும். அடுத்த வசனம் வாசிக்க. இது இஸ்ரவேலுக்கு பிரமாணமும் யாக்கோபின் தேவன் குறித்த நியாயமாய் இருக்கிறது. இது இஸ்ரவேலுக்கு பிரமாணம். இது தேவனுடைய பார்வை சட்டம். இது நீங்க பாருங்க, அரசாங்க சட்டம் என்ன? மாஸ்க் போட்டு தான் போகணும். மாஸ்க் போடாம என்ன பண்ணுவாங்க? அதுக்கு வேண்டிய பனிஷ்மெண்ட் இருக்கு. அதற்கு வேண்டிய நாம் என்ன பண்ணுங்க, நாம் செய்யணும். வெளியே போய் ஃப்ரீயா போக மாட்டோம். இ பாஸ் வேணும் இல்லைங்களா? கட்டளை, பிரமாணம், லா. இப்படிதான் ஆராதிக்கணும். ஆலயத்தில் ஆராதிப்பது எப்படியோ அது போல வீட்டில் ஆராதிக்கணும். ஆலயத்தில் ஒரு மாதிரியும் வீட்டில் ஒரு மாதிரியும், ஜனங்க பார்த்தா ஒரு மாதிரியும், ஜனங்க பார்க்கலாம் ஒரு மாதிரியும் இல்லை. இல்லை, ஆராதனை என்பது மனுஷனுக்கு அல்ல. ஆராதனை என்பது அந்த சராசரி உருவாக்கிற தெய்வத்துக்கு ஆராதிக்கிறேங்க. மறந்து போகாதீங்க, தெய்வத்துக்கு ஆராதிக்கிறோம். இன்றைக்கு இந்த காலம் வீடுகளை ஆராதிக்கும் வழியாக நியமிக்கப்பட்ட ஒரு காலம் இது. இந்த நியமிக்கப்பட்ட காலத்தில் எப்படி இருக்க வேண்டும்? கம்பீரமாக தான் ஆராதிக்கணும், குடும்பமாக தான் வந்து ஆராதிக்கணும். ஒருவேளை கணவன் ரசிக்கப்படாவிட்டால் பிள்ளைகளோடு கூட தேவனை ஆராதிக்க வேண்டும்.
நீங்க ஒரு பாதி வேலை செஞ்சுக்கிட்டு அப்படி வந்துட்டு ஏனோ தான் மைண்டெல்லாம் வெளியே வச்சுக்கிட்டு ஆலயத்துல இருந்தே இப்படி இருக்கும்போது ஆராய்ச்சவங்கள வீட்டுல எப்படி யோசிச்சு பாருங்க. இது யாக்கோபுக்கு என்னவென்று பார்க்கிறோம். இது இஸ்ரவேலுக்கு பிரமாணமும் யாக்கோபுக்கு தேவன் விதித்த நியாயமாய் இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்க. கொஞ்சம் ஆங்கிலத்தில் படிக்க பார்க்கலாம். Statute for Israel and the law of the God of Jacob. இது சட்டம், இதுதான் பிரமாணம், இதுதான் ஆராதிக்கணும். உங்க இஷ்டம் கிடையாதுங்க. இது தேவ சட்டம். அரசாங்க சட்டம் மீற முடியாதுங்க. மீறினால் அதற்கு வேண்டிய பனிஷ்மெண்ட் பார்க்கணும். மீறினால் அபராதத்தை கொடுக்க வேண்டும். அது போதுதான். இவர் என்ன பண்ணது, அபராதம் கேட்கல, பனிஷ்மெண்ட் கொடுக்காத என்ன பண்ணுங்க, நம்ம அப்படியே இருக்கணும். பனிஷ்மெண்ட் வரும், அந்த கிரிகளுக்கு தக்கதான ஒரு பலன் வரும்போது தெரியும். அதுக்கு அது ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சிருக்கிறாங்க, ஒரு கணக்கு வச்சிருக்கிறாரு. நான் தேவனை தேடுகிற அந்த தேடுகை எவ்வளவு காலம் தேடுகிறனோ அதை பார்த்துக்கிட்டே வருவாரு. அதற்கும் ஒரு பலன் இருக்கிறது. நான் தேடாதபடிக்கு ஏனோ தானே இல்லைங்களா, அதுக்கும் அதுக்கு பலன். வாட்டி வந்து சிஎம் என்ன பண்ணாருங்க, காவலர் கொஞ்சம் என்ன பண்ணுங்க, கொஞ்சம் மெதுவாக நடத்துங்க, என்ன பண்ணுங்க, ரொம்ப ரஃபா என்ன பண்ணுங்க, ஹேண்டில் பண்ணாதீங்க. காரணம் ஒரு பாதிக்கப்படக்கூடாது ஜனங்க என்ன பண்ணாங்க. அப்படியா அப்போ ஒரு மனுஷனுக்குள்ளாக ஒரு சாந்தம் இப்படி கொண்டு போக சொல்லும் போது தேவன் சாந்தம் மிகுந்தவர். ஆனால் பண்ணாருங்க பதில் கொடுக்கிறது. அதுக்கு சாந்தம் மிகுந்தவர் தான், பொறுமை நிறைந்தவர் தான். ஆனால் கிரிகளுக்கு என்ன உண்டு, பலன் உண்டு. மறந்து போகாதீங்க, மறக்காதீங்க. நீங்க எல்லாம் மறக்கணும்னு சொல்வதை மாத்திரம் யோசிக்காதீங்க. நாம் செய்கின்ற ஒவ்வொரு கிரிகளுக்கும் பலன் உண்டு. இன்னைக்கு பலமா இருப்பதனால எந்த பலனும் இல்லை, நல்லதா இருக்குன்னு நினைக்காதீங்க. ஒரு நாள் பலவீனம் அடைகின்ற நேரம் யோசிச்சு பாருங்க. எல்லாம் நல்லதா இருந்தாங்க, இந்த நோய் தாக்கம் யோசிச்சு பாருங்க. ஒரு சகோதரி என்ன சொல்றாங்க, ஐயோ பாஸ்டர் என்னால் எழுந்திருக்க முடியல பாஸ்டர், கம்ப்ளீட் வீக் ஆகிட்டேன். நாங்க நோய் என்ன பண்ணல, இப்படி யோசிச்சு பார்க்க நோயை நான் அனுபவிச்சு கம்ப்ளீட்டா வீக் ஆகிட்டேன். குரலெல்லாம் எல்லாம் போயிட்டு வீக் ஆகிடுறாங்க. என்ன பலம் இருக்கிறது, என்ன அந்தஸ்து இருக்கிறது, அழகு, இதெல்லாம் மாயை, வீண். நீங்க மாயத்தை பார்த்துருக்கிறாங்க, நீ கண்கூடாக பார்த்துட்டோம். நம்ம வந்து தேவனுடைய பிரமாணத்தை வந்து அலட்சியம் பண்ணா, தேவ சட்டத்தை அலட்சியம் பண்ணா, ஒரு நாள் தேவன் நம்மை அலட்சியம் பண்ணி விடுவார். ஜாக்கிரதை. விடியற்கால காலம். தேவன் மௌனமா இருக்கிறார், தேவன் பொறுமையாக யோசிக்க வேண்டாம். அவன் அவனுடைய கிடைக்கத்தக்க பலன் காரணம் என்ன, கர்த்தர் நம்மை திருப்திப்படுத்த அழைத்திருக்கிறார். தேவன் கர்த்தர் நம்மை பலப்படுத்த அழைத்திருக்கிறார். தேவன் ஜனங்களை, தேவ சமூகத்துக்கு போகிற மக்களை கர்த்தர் திருப்திப்படுத்துகிறார். வேதத்திலே பார்க்கிறோம், 40 வருஷம் அவர்கள் திருப்தியாயிருந்தார்கள். 40 வருஷம் வனாந்தர வழியில வந்து கொண்டிருக்கிறார்கள். எந்த தேசமோ எந்த விதமான ராஜ்யமோ அவளுக்கு ஆகாரம் கொடுக்கவில்லை. தேவனே ராஜ்யம் இறங்கி வந்தது. தேவ ராஜ்யம் அந்த மக்கள் மத்தியில் இறங்கி வந்து பகலெல்லாம் வேக சம்பவம், நாமெல்லாம் மக்களி சம்பத்துக்குள்ளாக அவனை நடத்தினான்னு சொல்லி பார்க்கிறோம். 40 வருஷம் அவருடைய வசனங்கள் பழமையாய் போகவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். 40 வருஷம் அவருடைய அங்கே பாதரட்சிகள் கிழியவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். 40 வருஷம் நடந்த அவருடைய கால்கள் வீங்கவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். காரணம் என்ன, திருப்திப்படுத்துகிற தேவன் கூடவே வந்தார். பகலிலே மனம் திருப்தியோடு நடந்து கொண்டு போகிறார். காரணம் என்ன, மேக சம்பவம். ராவெல்லாம் மனாந்தரமான ஒரு பயங்கரமான பாதை. வனாந்தரத்திலே மண் பாங்கான பாதைக்குள் போகிறார்கள். அந்த மண்ணுக்கு அடியிலே விஷம் நிறைந்த பூச்சி எல்லாம் இருக்கிறது. ஆனால் அக்னி சமமாக பாதுகாத்தார். திருப்தி, மகளெல்லாம் திருப்தி, ராவெல்லாம் திருப்தி, ஆத்மாவிலே திருப்தி, ஆவியிலே திருப்தி, சரீரத்திலே திருப்தி அடைந்தார்கள். பலத்தோடு தான் இருந்தார்கள். பலவீனப்படுத்த யார் காரணம், அவர்கள் தான் காரணம் தவிர யாரையும் தேவன் பலவீனப்படுத்தவில்லை. யாரையும் தேவன் பலவீனப்படுத்தவில்லை. இயேசு பலம் கொடுக்கவே கடந்து வந்தார். இயேசு வாழ்ந்தபோது யாருக்கும் சுகம் கொடுக்க முடியும் சித்தமுள்ளவராக இருந்தார். அதனால் இன்றைக்கு நாம் தேவனை தேடுகிற அணுகுமுறை மூலமாக தான் தேவனுக்கு நமக்கு வெளிப்படுவார். கொஞ்ச காலம் நீங்க யோசிக்கிற மாதிரி நீங்க செய்யறதெல்லாம் கரெக்டா இருக்கலாம், தேவனா பண்ண அதெல்லாம் கரெக்டா யோசிக்காதீங்க. இல்ல இல்ல எல்லாம் பண்ணாங்க, வட்டியை முதலமா கேட்கிற ஒரு நேரம் வரும். வந்துடாதீங்க. கிரியலுக்கு பலன் உண்டுங்க. வேதத்தில் பார்க்கிறோம், என்னென்ன கிரியல் செய்தாலும் அந்த பலனை அவளும் அனுபவித்தார்கள், ஒரு சந்ததியும் அனுபவித்தது. ஆமா, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற 4ஆம் தலைமுறை வரைக்கும் விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார்.
நாம் நினைப்பது போல நீங்க மனுஷங்கிட்ட உறவாட போல தேவன் கிட்ட யோசிக்காதீங்க. எவ்வளவு நேரத்தை வீணாக்கிட்டு கர்த்தருடைய நாள்கள் இது மதிப்பு ஆராதிக்கிற கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். எந்த மதிப்போடு பயத்தோடு அமர்ந்து ஆராதிக்கிறேன் என்பதை கர்த்தர் பார்க்கிறார். நம் சபை மாத்திரமல்ல, எல்லா சபையிலும் இருக்கிற தெய்வ ஜனங்கள் அந்த ஆன்லைன்ல பார்க்கிற அந்த காரியங்களை கர்த்தர் பார்க்கிறார். இதுதான் நடுங்க நியமித்த காலம். நடுங்க சபையில் வராதபடிக்கு வீடுகள் ஆராதிக்கப்படுகிறான ஒரு காலத்துல எப்படி ஆராதிக்கிறாங்க ஜனங்கள். ஆலயத்திலே வரும்போது வெண்ணுடையோடு கூட ஆலயத்தில் வரும்போது எல்லாரும் பார்ப்பதற்கு ஒரு பரிசுத்தது போல வருகிறோம். வீட்டில் என்ன செய்கிறோம் என்பதை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். இது பிரமாணம். ஆலயத்தில் ஆராதிப்பது மாத்திரம் பிரமாணம் அல்ல. ஓய்வு நாள் என்பது எங்கிருந்தாலும் ஆராதிப்பதற்கு பிரமாணம். இது கட்டளை. யோவான் தேவனுக்கு அன்பான ஒரு சீஷன். பத்மு தீவிலே அவன் தேவனை அநேகருக்கு சொல்கிறபடி என்ன செய்கிறார்கள், அங்கே ரோமர்களும் ரோம சாம்ராஜ்யமும் தூதனை செய்கிறார்கள். அவர் தீவிலே கொண்டு போய் விட்டு விடுகிறார்கள். தீ காயத்தினால் பாதிக்கப்பட்டு ரத்த சாட்சியை மறிக்கும்படியான சோதனைக்குள்ளாக ஒரு தீவிலே யாரும் இல்லாத இடத்திலே கொண்டு போய் விடுகிறார்கள். வெளிப்படுத்த விசேஷத்தை வாசி பார்க்கும் போது அங்கே பார்க்கிறோம், கர்த்தருடைய நாளிலே யோவான் செய்கிறான் ஆவிக்குள்ளானான் என்று பார்க்கிறோம். எங்களுக்கு தீவில நெருப்பு தீ காயத்தோடு கூட இருக்கிறான். யாரும் தேற்றுவதற்கு யாரும் கிடையாது, ஆற்றுவதற்கு யாரும் கிடையாது. தீவில பசியோடு பட்டினியோடு இருக்கிறான். அந்த ஓய்வு நாள் வந்த போது எங்கே இருக்கிறான்? தீவில இருக்கிறான். இந்த ஓய்வு நாளில வீட்டில் இருக்கிறீங்க, என்ன செய்யறீங்க? எப்படி ஆராதிக்கிறீங்க? ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் நம்மை காண்கிறவர். மறந்துடாதீங்க, ஆகார் சொல்லுகிறார், வனாந்தர வழியில தான் நேசித்த அந்த ஆபிரகாமோடு நமக்கு ஒரு சுமையெல்லாம் நீக்கமான யோசித்தார்கள், தள்ளிவிட்டார்கள். சாராலும் அன்னைக்கு ஏற்றுக்கொண்டது அடிமை பெண்ணை தனக்கு ஒரு வாரிசு வேண்டும் என்று சொல்லி இருவரும் அவரை தூக்கி எறிந்து விட்டார். வனாந்தர வழியில கொண்டிருக்கிறார், யார் கிடையாதவருக்கு. அங்கேதான் சொல்கிறார், நீர் என்னை காண்கிற தேவன். அது போல இன்றைக்கு நீங்கள் வீடுகளில் ஆராதிக்கிற முறைமைகளை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்கள் இத்தனை நாட்கள் தேவ சமூகத்தில் எப்படி இருக்கிறீங்க கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். பலனை கர்த்தர் கொடுக்க வேண்டும். பலனை நாம் பெற்றாக வேண்டும். நாம் என்ன கிரியை செய்கிறோம் அந்த பலனை பெற்றுதான் ஆக வேண்டும். மாற்று கருத்தை கிடையாது. அதனால் இன்றைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த யாக்கோபுக்கு என்னதுங்க நியமம் என்று சொல்லி பார்க்கிறோம். யாக்கோபுக்கு பிரமாணம் என்று சொல்லி பார்க்கிறோம். இதுதான் அதுங்க நியாயமா இருக்கிறாங்க. பிரமாணம் ஆராதிக்கணும். வீட்டுல இருக்கிறாங்க, என் பொண்ணு தோப்புதுங்க, எங்க வீட்டுக்கார தூங்குறாருங்க. இல்ல ஆலயத்துல தூங்குவீங்களா நீங்க? ஆலயத்துல ஒரு சாதாரண ட்ரெஸ் கொண்டு வருவீங்களா நீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். என்ன செய்யறோம்? கணக்கு. இந்த காலம்தான் கணக்கு. இந்த காலத்தில் தான் பிரச்சனைகள்லாம் அதிகமாய் கொண்டிருக்கிற காலம். இது பாதுகாப்பு வேண்டும் அல்லவா? திருப்தியை இருக்க வேண்டும் அல்லவா? பலமா இருக்க வேண்டும் அல்லவா? அப்படியான அந்த யார் கொடுக்க முடியும்? நீங்கள் ஆராதிக்கிற கர்த்தர் தான் கொடுக்க முடியும். கர்த்தரை ஆராதிக்கிற ஒழுங்கு எப்படி இருக்கிறது? முறைமை எப்படி இருக்கிறது? யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு நான் பிரசங்கத்தை எடுக்க முடியல. காரணம் கரண்ட் கிடையாது. சர்ச்சில் 6:15 மணிக்கு இந்த இடத்துல சர்ச்சில் என்ன பேச வேண்டும் என்று யோசித்து பார்த்தேன். சடன்னு சொல்லி இந்த வார்த்தையில தேவன் எனக்கு ஞாபகப்படுத்தினா, கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிற என்ன பேசுகிறா? வீடுகளில் எப்படி ஆராதிக்கிறீங்க நீங்க? அதுதான் கர்த்தருடைய மனதில் தோன்றுகிறது. என்ன எனக்கு தெரியல. நீங்க ஆராதிக்கிறது தேவன் பார்த்துட்டு இருக்கிறார். இப்படி ஆராதிப்பது ஆராதனை அல்ல. நானும் வீட்டாரும் என்றால் கர்த்தர் சேவிக்கும். வீட்டில் ஒருவேளை கணவர் ரட்சிக்கப்படாம இருக்கலாம், பேசணும். அவர்கிட்ட மனைவி ரட்சிக்கப்படாம இருக்கலாம், பேசணும். வீட்டில் தான் இருக்கிறாங்க, ஆலைக்கு வர வேண்டிய அவசியம். ஐயா என்ன உட்காருங்கள. என் பிரசங்க ஒருவேளை உங்களுக்கு ஒரு பெருசா தோணாம இருக்கலாம். நான் பிரசங்கிப்பது தேவனை வச்சு பிரசங்கிக்கிறேன். அப்படி பெரிய ஒரு ஊழியக்காரனுடைய, ஆனால் நான் சொல்கிறவர் உயிருள்ளவர் பற்றி பிரசங்கிக்கிறேன். ஞான குறைவா இருக்கலாம், பேச்சுல ஒரு தெளிவில்லாம இருக்கலாம், பேச்சுல பிரசங்கத்துல ஒரு மேன்மை இல்லாம இருக்கலாம். ஆனா ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ளவர், அதுல ஸ்ட்ராங்கா இருக்கிறேன். அவரை பத்தி பேசுறேன். படிப்புல குறைவா இருக்கலாம், எல்லாத்துலயும் குறைவா இருக்கலாம். ஆனா நான் பிரசங்கிக்கிற தேவன் உயிருள்ளவர், அவரை பத்தி பேசுறேன். என்னை குறித்து பேசவில்லை, நான் அவரை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். ஒரு சாதாரணமானவர் அல்ல. வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதபடி. அவரை வழிபடுகிற விதம் எப்படி இருக்கிறது? அவர் சொல்லிவிட்டார். இது என்னன்னு சொல்லி பார்க்கிறோம். இது இஸ்ரவேலுக்கு பிரமாணமும் யாக்கோபின் தேவன் விதித்த நியாயமாய் இருக்கிறது.
இதுதான் இப்படிதான் வழிபடணும். வீட்டுல இருக்கிற அங்க இருக்கிற இல்ல இல்ல இல்ல. இனி ஒரு நாட்கள்ல திருப்தி தேவன் கொடுக்க வேண்டும், தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும். பலமா இருக்கிறனா இந்த வழி இல்லாம என்ன பண்ண முடியாது, தேவனை நாம் ஆராதிக்க முடியாது. அதை நாம் தெரிந்து கொள்ளும்படியாக எடுத்து நாம் வாசிப்போம். இன்னொரு வசனம் வாசிங்க, சங்கீதம் 114 சங்கீதம் 8 வசனம் வாசிங்க. அவர் கண்மலையை தண்ணீர் தடாகமாகவும் கற்பாறையை நீரூற்றுகளாகவும் மாற்றுகிறார். அவர் என்ன செய்கிறார் இருக்கிறாங்க, திருப்திப்படுத்துறாங்க. கண்மலையை என்ன செய்கிறார், தடாகமும் கற்பாறை செய்கிறார், நீரூற்றாக்க முடியும். இல்லையே பிரச்சனையை பார்த்தா என் வாழ்க்கை இப்படிதான் போயிட போறதுக்கு இல்லைங்க. வாழ்க்கை கத்தர் மாற்றவல்ல, நீரூற்றை மாற்றவல்ல, திருப்திப்படுத்துவார். இல்லைங்க கற்பாறை போல இருக்குங்க குடும்பம், கற்பாறை போல இருக்கு குடும்பம். இல்லைங்க கத்தர் மாற்றுவார், தேவன் மாற்ற வல்லவர். பயப்படாதீங்க, திருப்திப்படுத்துகிறவர். கற்பாறை போல இருக்கு, தண்ணீர் இல்லாத ஒரு தடாகமா இருக்குன்னு யோசிக்காதீங்க. எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்ற வல்லவர். காரணம் என்ன, அவர் திருப்தி செய்யவே நம்மை அழைத்தார். அந்த அழைப்பு, அந்த வார்த்தையுடைய பிரதிபலிப்பை நாம் பார்க்கும்படியாக மார்க் எழுதின சுவிசேஷம், புதிய ஏற்பாட்டில் மார்க் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள் சொல்லி பார்க்கிறோம். இங்கே பார்க்கும்போது அந்த சாப்பாடை மாத்திரம் சொல்லவில்லை. இங்கே அந்த ஜனங்களுடைய நிலைமையை குறித்து நாம் சற்று தியானிக்கும்படியாக 35 வாசிங்க, 34 வாசிங்க. இயேசு கரையிலே வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்களை மேய்ப்பனில்லாத ஆடுகளை போல இருக்கிறபடியால் அவர்கள் மேல் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசம் தொடங்கினார். இயேசு கரையில் வந்து அநேக ஜனங்களை கண்டு அவர்கள் மேய்ப்பனில்லாத ஆடுகளை போல இருப்பதை பார்க்கிறார். அதுக்கு ஒரு கரிசனை. மேய்ப்பனில்லாத ஆடுகள், தன்னிச்சையாய் செல்கிற ஆடுகள், தான் யோசிப்பதின்படியாய் செல்கிற ஆடுகள், இதுதான் அதுங்க மேய்ப்பனில்லாத ஆடுகள். கர்த்தரை மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி. ஆனால் இங்க யார் கிடையாது, மேய்ப்பனில்லாத ஆடுகளை தன்னிச்சை எல்லாம தனக்கு என்ன தோணுதோ அதான் செய்வாங்க. அதுங்க அவங்க நினைக்கிறதா சாதிக்கணும். முயலுக்கு 3 காலம் தான். அவங்க நினைப்பதான் சாதிக்கணும். உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழியும் என் வழி கிடையாது. ஜாக்கிரதை. நீ நினைக்கிற வழிதான் நடக்க நினைக்கிறியா, நடக்காது. நினைப்பதெல்லாம் நடந்துச்சு, யோசிச்சு பாருங்க, நடக்காது. இங்கே அவர் எப்படி இருக்கிற, மேய்ப்பன் இல்லாத ஆடுகளாய் இருக்கிறார். இன்றைக்கு தேவன் நம்மை மேய்க்கிறாரா? தேவனால் நாம் நடத்தப்படுகிறோமா? தேவனால் உணர்த்தப்பட்டு நம்முடைய குடும்பத்தை நடத்துகிறோமா? தேவன் நடத்தி ஜெபிக்கிறோமா? தேவனால் உணர்த்தப்பட்டு வேதத்தை வாசிக்கிறோமா? தேவனால் உணர்த்தப்பட்டு காரியங்களை செய்கிறோமா? யோசித்து பாருங்கள். இங்க இயேசு சொல்லுகிறார், ஜனங்களை பார்த்து மேய்ப்பன் இல்லாத ஆடுகள், தன்னிச்சையாய் போகிறவர்கள். தாங்க சொல்வதுதான் கரெக்ட், அதுங்க இதுதான், அதுங்க மேய்ப்பன் இல்லாத ஆடு. அவங்க தாட்ஸ் என்ன தோன்றாதான் ரைட், அவங்க மனசு என்ன சொல்றாதான் கடவுளை. ஜனங்களுக்கு மேய்ப்பனில்லாத ஆடுகள் அவர்கள் மேல் மனதுருகி தன்னிச்சையை போகிறவன் மேல் மனதுருகி கொண்டு. ஏன்னா தன்னிச்சையை போயிட்டு இருக்கிற நாளைக்கு நடப்பது தெரியாது. நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியவே தெரியாது. தான் கரெக்ட் வழி. யார் சொன்னாலும் எனக்கு ஐ டோன்ட் கேர், அதுக்கு எனக்கு அந்த கவலை கிடையாது. வேதமாவது மனுஷனாவது இல்லை. மனது காட்டுன அந்த எப்படி அந்த இஸ்ரவேலை விட்டு எரியோவுக்கு வந்த மனிதனை சமரப்படுத்த கல்வியை மனது காரணம் அவன் காயப்பட்டு விட்டான். அது போல இப்போது என்ன செய்கிறார், அந்த மேய்ப்பன் இல்லாத ஆடுகள், தன்னிச்சையாய் போகிற ஆடுகள் ஆகிய ஜனங்களை கண்டு செய்யற கத்து காரணம்னா, மேய்ப்பனே நாம போற வழியில என்ன நடக்கும் உனக்கு தெரியாதவனுக்கு. நீ என் மகனாய் அல்லவா அழைக்கப்பட்டிருக்கிறாய், நீ என் மகளாய் அல்லவா அழைக்கப்பட்டிருக்கிறாய், நான் உன்னை தெரிந்து கொண்டேன் அல்லவா, தாயின் கருவில் உருவாகும் முன்னே நான் அழைத்தேன் அல்லவா சொல்லி. ஆனால் எப்படி போகிறாய், மெய்ப்பன் இல்லாம போகிறேன். நீ தன்னிச்சையாக செயல்படுகிறாயே, உன் மனம் என்ன சொல்வதை செய்கிறாயே, நான் சொன்னதை பிரமாணத்தை ஏற்றுக்கொள்ளவில்லையே, நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேனே, உண்மையின் கண்களை வைத்து ஆலோசனை சொல்லுவேனே. ஆனா எப்படி போகிறாய், மேய்ப்பன் இல்லாத ஆடை போல தன்னிச்சையா போயிட்டு. மைண்ட்ல என்ன யோசிக்கிறியோ அதுதான், நான் சொல்றதான் சட்டம் இல்லை. ஆண்டவர் காரணம் என்ன, நாளை என்ன நடக்கும்
தன்னிச்சையாய் மெய்ப்பன் இல்லாமல் போகிற ஆடே, நாளைக்கு என்ன நடக்கும்? நீ போகிற பாதையில் ஒரு ஓனாய் காத்து கொண்டிருக்கிறது அல்லவா? உன்னை விழுங்கும்படியே ஒரு சத்துரன் இருக்கிறது அல்லவா? உன் குடும்பத்தை சிதைக்கும்படியே ஒரு காரியம் நடக்கிறது அல்லவா? காரணம் என்ன? மெய்ப்பன் இல்லாமல் போகிறாய். மெய்ப்பன் இல்லாமல் போகிறாய். மெய்ப்பன் யாராக இருக்கிறார்? ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிற மெய்ப்பன். அவர் முன்னிருந்தால் இஸ்ரவேலுடைய மெய்ப்பனை பார்க்கும் போது முன்பாக ஆடுகளை மேய்க்கும்படிய முன்னே ஒரு மெய்ப்பன் செல்வான், பின்னே ஒரு மெய்ப்பன் செல்வான். காரணம் என்ன? முன்னே செய்வான், ஆடுகள் தன்னை அவன் செய்வான், அவன் அந்த ஆடுகள் பாதிக்கப்படாமல் அவன் யுத்தம் செய்வான். அது நிமித்தமாக அவன் மறித்தாலும் கூட அதை குறித்து கவலை மாட்டான். அவன் அங்கே பார்க்கும் போது அவன் கவலைப்பட மாட்டான், பாரப்பட மாட்டான். ஆபிரகாம் ஆடுகளை மேய்க்கிற ஒரு மெய்ப்பனா இருந்தான். சிங்கம் ஆடை மேற்கொள்ள வந்தது. சிங்கத்தை செய்தான், அவன் மேற்கொண்டான். கரடியை மேற்கொண்டான். காரணம் என்ன? அவன் மெய்ப்பனாய் இருந்தான் ஆடுகளுக்கு. அதுபோல் ஆண்டவர் நமக்கு யாரா இருக்கிறார்? மெய்ப்பனாய் இருக்கிறார். நாம எப்படி இருக்கிறோம்? மெய்ப்பன் இல்லாத ஆடுகளை போல போயிட்டு இருக்கிறாங்க. மனதுருகிறார். மகனே மகனே, நாளைக்கு நடக்க போகிற ஆபத்து இப்படி இருக்க மனதுருகிறவராய் இருக்கிறார் தேவன். அவருக்கு தெரியும், நமக்கு தெரியாது. அடுத்த 1 hour எனக்கு என்ன நடக்குது எனக்கு தெரியாது. எல்லாருக்கும் தெரியும். மெய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல அவர்கள் செல்வதனால செய்கிறார் மனதுருகி அநேக காரியங்களை அவர்களுக்கு உபதேசிக்க தொடங்கி. அநேக காரியங்கள் உபதேசிக்க இப்படிதான் வாழணும். நெருங்க குடும்பம்னா இப்படிதான் இருக்கணும். தேவகிட்ட இப்படிதான் பழகணும். அநேக காரியங்களுக்கு உபதேசிக்கிறார். மெய் மருந்து எல்லாம் கேட்கிறாங்க. மெய் மருந்து கேட்டிருக்கிறாங்க. எல்லா மெய்ப்பன் ஆடுகள் என்ன பண்ணாங்க? ஒன்று சேர்ந்து செய்கிறது மெய்ப்பனுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறது. அவர்களுடைய வார்த்தை கேட்கும்போது யோசிக்கிறார், ஆமா நான் மெய்ப்பன் இல்லாம தான் போனேன். நல்ல மெய்ப்பன் எனக்காய் வந்து விட்டாரே. என் மெய்ப்பன் எனக்காக ஜீவனை கொடுப்பாரே, எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பாரே, எனக்காய் வழக்காடுவாரே, எனக்காய் யுத்தம் பண்ணுவாரே என்கிற ஒரு மெய்ப்பன் இருப்பதை கண்டபடி நான் பண்ணாங்க. ஜனங்கள் யாவரும் அதை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். வாசிங்க. வெகு நேரம் சென்ற பின்பு அவருடைய சிஷ்யர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம், வெகு நேரம் ஆயிடுச்சு. பாருங்க, அந்த மெய்ப்பன் இல்லாத ஆட்கள் செய்கிறார்கள். அவருடைய உபதேசத்தை கண்ண பண்ணாங்க. நேரத்தை பார்க்கல, காலத்தை பார்க்கல. வெகு நேரம் ஆயிடுச்சு. யார் தான் பார்க்கறது? வெகு நேரம் வந்து சீஷன் தான் பார்க்கிறாங்க. இயேசுவும் பார்க்கல, மெய்ப்பனில் ஆடுகளாய் வந்த ஜனங்களும் பார்க்கல. யார் பார்த்தது? இன்னைக்கு நேர காலங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். யார்னா சீஷன். அதுங்க வீட்டுல தான் ஆராதிக்கிறோம். என்ன பெரிய ஆராதனை? சபைக்கு போனா பாஸ்டர் போவாரு, ஒரு ஒழுங்கா இருக்கணும், சைலன்ஸா இருக்கணும். வீட்டுல தான் ஆராதிக்கிறேன். ஏன் அந்த பாலகாசு ஆராய்ச்சிக்கிட்ட பாலகாசு யோசிப்பாரு. கூட ஒரு வேதனை. நான் இன்றைக்கு இந்த செய்தியே கிடையாது. நேற்று யோசிக்கும் போது எனக்கு அந்த செய்தி வரவில்லை. காலையில் வந்து ஒரு 1.5 மணி நேரமா நான் ஆலயத்தில் அமர்ந்திருக்கிறேன். கரண்ட் கிடையாது, கையில எந்த விதமான வசனமும் கிடையாது. கடைசி நிமிடத்திலே கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தை. இரவு ஜபத்தில் நடத்தும்படியே ஒரு 6 நாட்களாக எழுதின ஒரு வார்த்தை. கண்மனை திருப்தியாக வேண்டும். அதை குறித்து ஞாபகம் கடைசி வரைக்கும் வார்த்தை வரல. இப்பதான் தெரிகிறது கர்த்தருடைய ஆதரவு என்ன, கர்த்தருடைய அந்த உள்மனம் எவ்வளவாக ஏங்குகிறது, நமக்காக ஏங்குகிறதுக்கு தேவனுடைய இருதயம். அதனால்தான் ஆதாமையும் ஏவாளையும் உண்டாக்கினார். காரணம் என்ன? அவர் ஒரு ஏக்கம் இருந்தது. கோடிக்கணக்கான தூதர்கள் இருந்த போதிலும் கூட அவர்கள் துதிப்பது அவருக்கு ஒரு மிகுந்த சந்தோஷம் கிடையாது. தன் சாயலாக மனுஷனை உண்டாக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு மனுஷனை உண்டாக்கி, மனுஷன் தனிமை இருப்பது நல்லது சொல்லி ஒரு மனுஷனை உண்டாக்கி அவர்கள் அன்புக்காக ஏங்கி அவர்களோடு கூட சஞ்சரிக்கிறவராக இருக்கிறார். அது போல இன்றைக்கு ஒரு ஏக்கம் அவருக்கு. நியமிக்கப்பட்ட காலம் என்ன? வீடுகள்ல ஆராதிக்க முடியாத நினைத்த ஒரு காலம் இது. இந்த காலத்துல வந்து வீட்டுல எப்படி நம்ம தேவனை வர்ஷிப் பண்றோம், ஆராதிக்கிறது வந்து உங்களுக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும். பிரசங்கிக்கிற ஊழியக்காரர் யாருக்குமே தெரியும். சபை மாத்திரமல்ல, எங்கெல்லாம் இந்த ஆன்லைன் மூலமாக பிரசங்கிக்கிறாரோ எல்லா வழியும் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறாங்க. வீடுகள் ஆராதிக்கிற முறைமை வந்து கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். சர்ச்சில் எப்படி ஒரு மூச்சு பேச்சுனாங்க அவ்வளவு சைலன்ஸா இருக்கும். வீட்டுல எப்படி இருக்கீங்க? வீட்டுல எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கும்? கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். திருப்திப்படுத்த இந்த பஞ்ச காலத்தில், இந்த குழப்பமான காலத்தில் திருப்திப்படுத்த பாதுகாக்க தான் தேவன் நம்மை அழைத்தார். பாதுகாப்பும் திருப்தியும் வர வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய முறைகளை எடுத்து பார்த்தோம். இயேசு பார்க்கும் போது மேற்படில்லாத ஆடுகளை போல இருக்கிறார். தன்னிச்சையா பேச வேதம் சொல்வதை விலகிட்டு அது பிரகாரமா வாழும்.
உங்களுடைய மைண்ட் சொல்றதெல்லாம் நீங்க நினைச்சீங்கன்னா பின்வரும் காலம் பயங்கரமா இருக்கு, சந்திக்க வேண்டியதா இருக்கு. மேய்ப்பன் இல்லாத ஆடு எங்க போனாலும் அதுக்கு பாதிப்பு. அந்த வழியில் என்ன காத்துக்குன்னு தெரியாது. அங்க பல்ல இருக்கா, அங்கே காட்டு மிருகம் இருக்கிறதா, மேற்கொள்ளும்படியே ஓனா இருக்கிறதா, என்ன இருக்குன்னு சொல்லி அந்த ஆடுக்கு தெரியாது. ஆடு என்பது ஒரு கவனற்றது. ஆடை குறித்து நீங்க மிருகத்துல பார்க்கும்போது ஆடை பார்த்து ஒரு கவனற்றதான ஒரு எதுவுமே தெரியாது அதுக்கு. அதை விட்டுபடியாக கொண்டு போய் இடத்துல வந்து ஒண்ணுமே தெரியாது அதுக்கு. நாளைக்கு என்ன நடக்கும் உங்களுக்கு தெரியாது தெரியுங்களா? தேவனுக்கு தெரியும். இன்னைக்கு நல்லா இருக்குன்னு நினைக்காதீங்க, பட் நாளைக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா தேவன் மெய்ப்பனாக இருந்தால், அவருடைய பிரமாணங்களை நம் வாழ்க்கையிலே கடைபிடிக்க அந்த சட்டத்துக்கு நாம் கீழ்ப்படி நடந்தால், அவர் நம்மை திருப்திப்படுத்துகிறவரும் பலப்படுத்துகிறவரும். தொடர்ந்து வாசிங்க. வெகு நேரம் சென்ற பின்பு அவருடைய சிஷ்யர்கள் அவரிடத்தில் வந்து, இது வனாந்தரமான இடம், வெகு நேரம் ஆயிற்று, புசிக்கிறதற்கும் இவர்களிடத்தில் ஒன்றும் இல்லை. ஆகையால் இவர்களை சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கும் ஊர்களுக்கும் போய் தங்களுக்கு அப்பங்களை வாங்கிக் கொள்ளும்படி இவர்களை அனுப்பிவிட வேண்டும் என்றார். பாருங்க, வெகு நேரம் ஆகிவிட்டது, ராவம் ஆகிவிட்டது. இதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? போயிட்டு வாங்க முடியுமா? அவங்களால வாங்க முடியுமா? சீஷருடைய எண்ணங்கள் பாருங்கள். இன்றைக்கு உலகத்துடைய மனுஷனுடைய எண்ணங்கள் வேறு, தேவனுடைய சுபாவம் எண்ணங்கள் வேறு. மனுஷனை பார்த்தா வந்து மனுஷனை போல தேவன் இருப்பான்னு நினைக்க சீசனா பண்றாங்க. நேரமும் ஆயிடுச்சு, இரவு ஆயிடுச்சுன்னா பண்ணுங்க, அவங்க அனுப்பிடுங்க. என்ன பண்ணாம போயிட்டு ஏதாவது வாங்கிட்டு போவாங்கன்ற அலட்சியமா இருக்கிறாங்க. தேவன் நம்மை அலட்சியப்படுத்துகிறவர் அல்ல. உபத்திரப்பட்டவனுடைய உபத்திரத்தை அற்பமா இல்லாமலும் அருவருக்காமல் தன்னுடைய முகத்தை மறைக்காத நல்ல தேவன் அவர். ஆசாரியன் வந்தான், பக்கமா விலகி போனான். லேவியன் வந்தான், அவனும் பக்கமா விலகி போனான். சமாரியன் வந்தான், அவனை கண்டு மனதுருகி எண்ணெயை பூசின தாசன் பாத்திரம் செய்கிறான். அவனுடைய சுயவாழ்களை ஏற்றிக்கொண்டு சத்திரத்துக்கு கொண்டு போகிறான். அதுதான் தேவன். ஆசாரியன் என்ன செய்கிறான்? இந்த உலகம் நீங்கள் பாதிக்கப்பட்டால் பக்கமாய் விலகி போவார். நோயின் தாக்கத்துல பார்த்தா மனைவி வந்து கணவன் கிட்ட வரவானாங்க, கணவன் என்ன பண்ணாங்க, மனைவி கிட்ட வரவானாங்க. இப்படி ஒரு பயம் டிஸ்டன்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கு எல்லாம் டிஸ்டன்ஸ்ல போயிட்டாச்சுங்க. நெருக்கம் இல்லை. இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, ஒரு வியாதி வந்து விட்டால், அதுவும் இந்த கொரோனா வந்ததுனால பண்ணாங்க, எல்லாரும் டிஸ்டன்ஸ் ஆகி என்ன பண்ணுங்க, தனிமைப்படுத்திக்கிறாங்க. பேச முடியல, கிட்ட போக முடியல. அன்பு தானே, ஒரே சரீரம் தானே, தாய் தானே, மகன் தானே, தகவன் தானே, மகன் தானே, டிஸ்டன்ஸ் ஆயிடுச்சு. தான் மனுஷன். தேவன் அப்படி அல்ல, இறங்கி வருகிறது. மனதுரை என்ன செய்கிறார்? அவர்கள் சொன்ன போது அவர் சொல்லுகிறார், வாசிங்க. அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள், நீங்கள் அவர்களுக்கு போஜனம் கொடுங்கள் என்றார். பார்த்தீங்கன்னா எவ்வளவு ஒரு அவருக்குள்ளாய் ஒரு ஊந்துதல், அவருக்குள்ளாக எவ்வளவு ஒரு எண்ணம் பாருங்க. தன் ஜனங்களுக்கு, தன்னை தேடி வந்தவர்களுக்கு, தன் ஆடுகளுக்கு எதை கொடுக்க வேண்டும்? போஜனம் கொடுக்கணும். எங்க இருக்கிறாங்க? வனாந்தரத்தில் இருக்கிறாங்க. நேரமும் ஆயிடுச்சு, ராவும் வந்து விட்டது, போஜனம் கொடுங்கன்றார். இவ்வளவு ஒரு அவருடைய இதயம் பார்த்தீங்களா? அவருடைய இதயத்தின் துணி பார்த்தீங்களா? கர்த்தருடைய ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கிற தேவன். உங்களுடைய இதயத்துடைய துடிப்பெல்லாம் நீங்கள் நலமா இருக்கு, ஆசீர்வாதமா இருக்கு, உயர்வா இருக்கு, அனைவருக்கு பிரோஜனமா இருக்கு, அனைவருக்கு எடுத்துக்காட்டா இருக்குதான் தேவனுடைய இதயத்துக்குள்ளாக அந்த பிரியம் இருக்கிறது. இவ்வளவு பேசுற பிற்பாடு அவருடைய வார்த்தை முதல் வருது, அவர்களுக்கு என்ன செய்யும்படியாக போஜனம் கொடுங்கள். ஒரு மைனானுங்க பேசுறாங்க, முடிச்சாங்க. அவங்க போகும்போது அவனுக்கு போஜனம் கொடுக்கணும். அவருடைய மைண்ட் பேசிட்டே இருக்கவங்க அவர் யோசிச்சு நல்லா சாப்பாடை கொடுத்து அனுப்பணும். என்ன பண்ணவங்களுக்கு அவருக்கு தெரிஞ்ச டைம் ஆகுது, அவருக்கு நேரமாவதும் தெரிகிறது, ராவாவதும் தெரிகிறது. இங்க இருந்து கலைப்பு போனாலும் கலைச்சிடுவாங்க. இரவாயிடுச்சு, எந்த ஆதாரத்துக்கும் இடம் கிடையாது. எதுவும் இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஃபாஸ்ட் ஃபுல்லா கிடையாது, இடம் கிடையாது, கிடையாது. அன்றைக்கு பாருங்க, இத்தனை வருஷம் இந்த காலங்களில் பார்க்கும்போது அது கூட எனக்கு டைமிங் வச்சிட்டாங்க. என்ன பண்ணாங்க? நேரம் வச்சிட்டாங்க பாருங்க. அப்படியாக போஜனம் கொடுங்கள். அதற்கு அவர்கள், நாங்கள் போய் 200 பணத்துக்கு அப்பங்களை வாங்கி இவர்களுக்கு புசிக்க கொடுக்குமோ என்றார்கள். கொடுக்கக்கூடுமோ என்றார்கள். அதற்கு அவர், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு, போய் பாருங்கள் என்றார். அவர்கள் பார்த்து வந்து 5 அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு என்றார்கள். பாருங்கள், குறைவா இருந்தாலும் கூட தேவன் நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். திருப்திப்படுத்தும்படியான தேவன். அங்கே அவங்க சொன்னாங்க, இதெல்லாம் முடியாது. என்ன முடியாதுங்க? கூடுமே, எல்லாம் கூடுமே, உம்மாலே
எல்லாம் கூடும். இந்த பஞ்சம் நிறைந்த ஒரு காலத்தில், பயம் நிறைந்த ஒரு காலத்தில் அவரால் பாதுகாக்க கூடும். சொல்றாங்க, என்ன கூட ஆண்டவரே, இந்த இடத்துல என்ன செய்ய முடியும்? நாந்தரமான இடமா இருக்கிறது. 200 என்ன செய்கிறது? இங்க பார்க்கிறோம், 200 பணத்துக்கு அப்பங்களை வாங்கிகளுக்கு புசிக்கும்படி கொடுக்க கூடுமோ என்றார்கள். அதற்கு அவர், உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் உண்டு, போய் பாருங்கள் என்றார். அவர்கள் பார்த்து வந்து 5 அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. இன்றைக்கு பார்க்கிறோம், நம்முடைய தேசத்தில் பார்க்கும்போது இந்த தடுப்பூசியை பற்றி பேசுகிற குறைவா இருக்கிறாங்க. நிறைவு என்ன கிடையாதுங்க. இந்தியாவில் 130 கோடி ஜனங்கள் இருக்கிறாங்க. என்ன கிடையாது? நிறைவு கிடையாது. அந்த கொரோனா மேற்கொள்ளாதபடிக்கு தடுக்கும்படி தடுப்பூசி கிடையாது. நிறைவா கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணாங்க? பகிர்ந்து கொள்றாங்க. பார்த்தீங்களா? வல்லரசு நாடு நதுங்க. யோசிச்சு பாருங்க, உலகத்திலேயே ஒரு பெரிய நாடு என்று சொன்னாலும் கூட என்ன கிடையாதுங்க? குறைவு. வனாந்தரத்திலே என்ன சொல்றாரு? அந்த கொஞ்சம் தான். பாருங்க, தேவன் என்பவர் எல்லாவற்றையும் நிறைவு செய்ய வல்லவர். தேவன் யாராக இருக்கிறார்? எந்த மனுஷனாலும் நிறைவாய் கொடுக்க முடியாது. என்ன பண்ண முடியாதுங்க? டிசம்பருக்குள்ள இந்த எல்லாரும் தடுப்பூசி தான் முடியாது. நிறைவு எந்த மனுஷனாலும் கொடுக்க முடியாது. ஆனால் தேவன் ஒருவர் தான் நிறைவை கொடுக்க முடியும். அப்படியே ஆலவாசிக்கும் சொல்லும். அதற்கு அவர் அப்போது எல்லோரையும் பசும் புல்லின் மேல் பந்தி பந்தியாக உட்கார வைக்கும்படிக்கு அவர்களுக்கு கட்டளை. பந்தியாக உட்கார வைக்கும்படி பண்ணுங்க. எல்லாரும் பண்ணுங்க, எல்லாரும் என்ன பண்ணுங்க? லைனா உட்கார வைங்க, வரிசையா உட்கார வைங்க. அதுக்கு அவர் எவ்வளவு ஞானம் உள்ளவர், எவ்வளவு திறமையானவர், எவ்வளவு ஒரு அன்பு உள்ள தேவனாய் இருக்கிற அவருடைய மைண்ட்ல இருந்து அவருடைய ஒழுங்குகளை பாருங்க. வந்து என்ன பண்ணுங்க? வரிசையா உட்கார வைங்க. என்ன பண்ணுங்க? நீங்க பாருங்க, அந்த தடுப்பூசிக்காக வராங்க, ஜனஜனமா வராங்க. என்ன பண்றாங்க? போயிடும். வரிசைப்படுத்த முடியல, ஒரு ஒழுங்குபடுத்த தேசத்தால் முடியல. ஆனால் தேவன் ஒருவர் தான் எல்லாவற்றையும் ஒழுங்கும் கிரமமாய் செய்கிறார். எல்லாவற்றையும் ஒழுங்காய் உண்டாக்கினவர். வானத்தில் இருக்கிற சகல விதமான அவருடைய சிருஷ்டிகள், நட்சத்திரங்கள், ஆகாயத்தில் இருக்கிற சூரியன், சந்திரன், மற்ற கிரகணம் எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தினார் தேவன். அவரால் தான் உலகத்தில் எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்த முடியும். நம்மையும் அவரால் தான் ஒழுங்குபடுத்த முடியும். ஆமென் சொல்லுங்க. என்னையும் அவர் தான் ஒழுங்குபடுத்த முடியும். நான் என்னை ஒழுங்குபடுத்திக் கொள்ள முடியாது. நான் ஒழுங்கை மாற முடியாது. அவர் தான் ஒழுங்குபடுத்த முடியும். அங்க என்ன செய்கிறார்? ஒரு ஒழுங்கை காண்பித்து செய்கிறார். பந்தியாக செய்கிறார். அப்போது எல்லோரும் பசும் புல்லின் மேல் பந்தி பந்தியாக உட்கார வைக்கும்படி அவர்களுக்கு கட்டளையிட்டார். அப்படி வரிசையாய் 100 பேராகவும் 50 பேராகவும் உட்கார்ந்தார்கள். அவர் அந்த 5 அப்பங்களையும் அந்த 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி தம்முடைய சீஷர்களிடத்தில் கொடுத்தார். வானத்தை அண்ணாந்து பார்த்து பாருங்க, வானாதி வானவர் இயேசு. வானவர் எங்கே பார்க்கிறார்? வானத்தை பார்க்கிறார். இன்றைக்கு நாம் எங்கே பார்க்க வேண்டும்? இயேசு வானவரை பார்க்க வேண்டும். இயேசு வானவரை பார்க்க வேண்டும். நம் குடும்பத்தில் எந்த ஒரு தேவையான யாரை பார்க்க வேண்டும்? தேவனைத்தான் பார்க்க வேண்டும். தேவன் அவர். ஆனாலும் எங்கே பார்க்கிறார்? வானத்தை பார்க்கிறார். பார்த்து செய்கிறாரா? வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆசீர்வதித்து அப்பங்களை பிட்டு அவர்களுக்கு பரிமாறும்படி தம்முடைய சீஷர்களிடத்தில் கொடுத்தார். அப்படியே 2 மீன்களையும் எல்லோருக்கும் பங்கிட்டார். எல்லோரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மேலும் அப்பங்களையும் மீன்களையும் மீதியான துணிக்கைகளையும் 12 கூடை நிறைய. ஹல்லேலூயா. தேவன் நிறைவை கொடுத்து மற்றவர்களுக்கு கொடுக்கும்படியே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தான் தேவனுடைய திருப்திப்படுத்துகிற தேவன். எப்போது திருப்திப்படுத்துவா? சட்டத்தை கை கொள்ளணும். அதுங்க எல்லாம் இது வீட்டுல இருந்து ஆராதிக்கிறோம். எப்படி ஆராதிக்காதீங்க? இனி ஒரு நாட்களே பணம் ஆராதிக்காதீங்க. இது மறுபடியும் எப்படிலாம் நடக்க போது சொல்ல முடியாது. 3 ஆள் இருக்கின்றாங்க. இது என்ன பண்ண முடியாதுங்க. யாரையும் நம்முடைய தேசத்துல வந்து திருப்திப்படுத்த, தனிப்பட்ட எந்த மனிதனையும் எந்த தேசத்தின் தலைவரான திருப்திப்படுத்த தேவன் ஒருவர் தான் எல்லோரையும் திருப்திப்படுத்த முடியும். அதிலும் தேவ ஜனங்கள் நம்மை திருப்திப்படுத்த ஒரு சித்தமாக இருக்கிறார். அதுதான் தேவன் சொல்ல கண்மலையின் தேவையான செய்வனா திருப்தியாக. அதுதான் இன்றைக்கு நம் வாழ்க்கையிலே நியமித்த இந்த காலத்தில் வீடுகள் ஆராதிக்கும்படியாக மாத பிறப்பிலும் நியமித்த காலத்திலும், அதனால் இந்த காலத்துல வந்து நீங்கள் வீடுகளில் வந்து கவனமா ஆராதிங்க. அதிகமாக குடும்பமாக சிறு ஜெபம் பண்ணுங்க, தனித்து ஜெபம் பண்ணுங்க, கர்த்தரோடு உறவாடுங்க. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார், நம்மை திருப்திப்படுத்துவார். அன்பின் ஆண்டவரே,
நல்ல மனமகிழ்ச்சியான உயிர்த்த நாளுக்கை சோத்திரம். எங்கள் யாவரையும் திருப்திப்படுத்தவும் ஆண்டவரை பலன் கொடுக்கவும் அழைத்திருக்கிறீர். அதற்கு தகுதியாக எங்களை மாற்றுவதற்குரிய வழிமுறைகளையும் கட்டளைகளையும் விளக்கி காண்பித்து அதன்படி நாங்கள் நடக்க உதவி செய்யுங்க. ஆசீர்வதிங்க. தேவ ஜனங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவரே, இந்த வீடியோ மூலமாய் காண்கின்ற எல்லா தேவ ஜனங்களின் குடும்பங்களையும் ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.